தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/7/2026 வெள்ளிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம் காலை 11:23 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. ஆனைமுக பெருமானை வணங்குவது நல்லது. இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், தான தர்மம் பற்றி சொன்னேன். தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? தர்மம்ங்கிறது பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்கிறதுக்கு பேரு தர்மம். பிரதிபலனை எதிர்பார்த்து நம்ம செய்கிறதுக்கு பேரு தானம். இந்த தானம் கொடுத்தா இன்னும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த கோதானம் கொடுங்க, பூமி தானம் கொடுங்க, பொருள் தானம் கொடுங்க, ஆடை தானம் கொடுங்க, வஸ்திர தானம் கொடுங்கன்னு சொல்றாங்கல்ல. இது கொடுக்கறதுனால ஒரு பலனை எதிர்பார்த்து நீங்க கொடுக்குறீங்க. ஆனால் அப்படி கொடுக்கறதுலையுமே அன்னதானத்துக்கு மிஞ்சினது கிடையாது. ஆகையினாலேதான் வள்ளலார் என்ன பண்ணாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாராம். உடனே வாடிட்டு என்ன பண்ணாரு, ஜீவகாருண்யத்தை மேம்படுத்துறதுக்கு ஜீவகாருண்ய இயக்கத்தை தோன்றி வைத்து ஒவ்வொரு பூசத்துக்கும் மிகப்பெரிய அளவில் இங்கே இப்போ வடலூருக்கு கூட்டம் வருது, அன்னதான வைபவம் நடக்குது. அவர் திறந்தோறும் அன்னதானம் போடணும், மக்களுக்கு அது மாதிரி நம்ம சேவை செய்கிறது மூலமாக தான் மகேஸ்வரனை நாம் அடைய முடியும்னு சொல்லி அந்த நம்பிக்கையை ஊட்டினார். ஆகையினாலே தானங்களில் சிறந்தது அன்னதானம், அதுக்கப்புறம் நிதானம். இப்போ கண் தானத்தை ரொம்ப பேர் செய்கிறாங்க. பொதுவாக இதுக்கு ஒரு பாடல் உண்டு, அரிசி தானம் செய்தோருக்கு பாவம் தீரும். இப்போ அரிசியை கீழே தூவணும்னா எறும்பு எடுத்துக்கிட்டு போகும். 1 லட்சக்கணக்கான எறும்பு எடுத்துக்கிட்டு போனால் 1 லட்சம் பேரை நம்ம திருப்திப்படுத்தின புண்ணியம் நமக்கு கிடைக்குமா? நம்ம சாப்பாடாக போட்டோம்னா 1 லட்சம் பேருக்கு போட்டால் எத்தனையோ லட்சம் நமக்கு செலவு வரும். ஆனால் ஒரு கைப்பிடி அரிசியை தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த எறும்பு புத்துல போட்டால் எல்லா எறும்புகளும் ஆளுக்கு ஒவ்வொரு அரிசியை கவிக்கிட்டு போகும். அதை சாப்பிட்ற போது நமக்கு அந்த அன்னதானத்தின் பலன் நமக்கு கிடைக்குமா? அரிசி தானம் செய்தோருக்கு பாவம் தீரும், அன்போடு நெய்தானம் நோயை போக்கும். நெய்தானம் செய்தால் நோய் போகும். ருசிமிக்க தயிர் தானம் கடனை நீக்கும். தயிர் தானம் கொடுத்தா கடன் நீங்கும். ரோகத்தை போக்கிவிடும் ஆடை தானம். வஸ்திர தானம் கொடுத்தோம்னா உடல் பிணி தீரும் அப்படிங்கிற. அதே மாதிரி கோதானம், பொருள் தானம், பூமி தானம் கொடுப்பவர்கள் பலர் உண்டு, அவற்றிலெல்லாம் ஆதாயம் உண்டென்று சொல்லுவார்கள். அப்படி நம்ம கொடுக்கறதுல எல்லாம் ஆதாயத்தை எதிர்பார்த்து கொடுக்குற ஆடாம். அன்னதானம் ஒன்றில் தான் நிறைவு உண்டு. போதும்னு சொல்றது அன்னதானம் தான். நீங்க எவ்வளவு தங்கம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் தரலாமே, பணம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் பணம் தரலாமே, அவர் நல்லா வச்சிருக்காரு இல்லையா, இவர் தந்து 1000 தந்தாரு, 2000 தரலாமே, 5000 தரலாமேன்னு அப்படி அந்த எண்ணம் கூடிக்கிட்டே போகும். ஆனால் அன்னதானம் மட்டும் போடுற போது இலையில சோறு வச்சா அப்படின்னா திருப்தியா சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் வச்சா போதும் அப்படிம்பாங்க. அன்னதானம் ஒன்றில் தான் நிறைவு உண்டு, போதும் என சொல்லும் நிலை பொருளுக்கு இல்லை. எந்த பொருள் கொடுத்தாலும் போதும்னு சொல்லவே மாட்டாங்க. புனிதமிகு அன்னதானத்திற்கே உண்டுன்னு ஒரு பாட்டு. அப்படிப்பட்ட அன்னதானத்தை எப்போ செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய கல்யாண நாள், பிறந்த நாள், பெற்றோர்களுடைய நினைவு நாள், இப்படி முக்கியமான நாட்களில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் அன்னதானம் செய்யணும். அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த அங்கீகாரமான குழந்தைகள் எல்லாம் படிக்கக்கூடிய மாற்று, அதாவது சில உடல் குறைபாடு உள்ள குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குல்ல, அப்படி உள்ள இதுகளுக்கெல்லாம் நிறைய பேர் செஞ்சு இந்த அன்னதான வைபவங்களை செய்கிறாங்க. ஆகையினால நம்ம முடிந்த அளவுக்கு நம்மளால இயலாதவர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற போது அதுக்கு பலன் நமக்கு உடனேயே கிடைக்கின்றது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த தான தர்மங்களிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது தானம் தவம் இருந்தால் வானவர் நாடு வழி திறந்துடுமேன்னு அவையார் சொல்லுவார். ஆகையினாலே வானவர் நாடு வழி திறக்கணும்னா நம்ம தானமும் தவமும் செய்யணுமா. தவம் செய்கிறோமோ செய்யலையோ, தானம் செஞ்சா, அந்த தர்மம் செஞ்சாலே நமக்கு தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உதவி செய்யும் என்ற அந்த வாசகம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உள்ளம் மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் நாள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும், கவலைகள் தீரும். ராசிநாதன் 2இல் இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும், தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. இன்று நல்ல நாள். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுக பெருமானை வணங்குவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய். இடம் விற்பது வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். அதன் விற்பனையின் மூலம் சொத்து விற்பனையால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். பதவி உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சனி லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே நினைத்த காரியம் நினைத்தபடியே நடைபெறும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். பாராட்டும் புகழும் கூடும். பாசம் மிக்கவர்களின் நேசக்கரன் மீட்ட உங்களுக்கு முன் வருவார்கள். இந்த நாள் இனிய நாள். உத்தியோகத்திலே உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காகும். இருந்தாலும் உங்களுக்கு 10லே சனி இருப்பதனாலே திடீரென பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமானால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் அனுசரித்து சென்றால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதுதான் நல்லது. இன்று கிழமை வெள்ளி, அதிலும் குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே அதிகாலையிலேயே ஆணைமுகனுக்கு சிதறுகாய் உடைத்து விட்டு காரியத்தை தொடங்குங்கள். நல்லது நடக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் இணைந்திருப்பதனாலே சில திடீரென நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. வருமானம் உயரக்கூடிய நிலை இருக்கிறது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். பெண்விலை பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக நீங்கள் செய்த முயற்சி உங்களுக்கு கைகூடலாம். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகி பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் இன்று பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகத்துடன் செயல்படுகின்ற நாள். உறவினர் பகை அகலும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் சொத்துக்களாலும் உங்களுக்கு ஆதாயம், சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கப் போகின்றது. வீடு வாங்குவது, இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். அருகில் உள்ளவர்களின் ஆதரவு திருப்தியாகவே இருக்கிறது. 10ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கின்றார். எனவே தொழில் முன்னேற்றம் உண்டு. நடக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இந்த இடத்தில் இவ்வளவுதான் நாம் வேலை பார்த்தோம், உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, வேறு வேலைக்கு மாறலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கண்டிப்பாக கைகூடும். அதிலும் 9ல் செவ்வாய் இருப்பதனாலே பூர்வீக சொத்துக்கள் தகராறுகள் மாறும். அரசல் புரசல்களாக இருந்த அண்ணன் தம்பிகள் உறவு இன்று சரியாகும். அது மட்டுமல்ல, பாகப்பிரிவினை சுமூகமாக முடியக்கூடிய அளவுக்கு, பஞ்சாயத்துக்கள் கூட சாதகமாக முடியும் அளவுக்கு இந்த நாள் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. இன்று நல்ல நாள், இனிய நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருக்கின்றார். 8ஆம் இடத்திலே செவ்வாய். அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. கொஞ்சம் உழைப்பு பிரயாசம் எடுத்து நீங்கள் உழைக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தி ஆகலாம். 6லே சனி இருப்பதனாலே உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் இருந்த பதவியிலிருந்து உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளையும் திறமைகளையும் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அதன் விளைவாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை அவர்கள் வழங்கப் போகின்றார்கள். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் அயல்நாட்டில் இருந்தால் அவர்கள் தாய்நாடு திரும்பும் சூழல் உண்டு. அவர்களுடைய மன வாழ்க்கையை பற்றி சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, கேதுவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. சதுர்த்தி என்பதனாலே ஆன்மீகனை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு தொழில் வளம் மேலோங்கும் நாள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். ஊக்கமும் உற்சாகமும் பிறக்கும். நினைத்தது நிறைவேறும். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் உண்டு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மறக்க முடியாத சம்பவங்கள் இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. குறிப்பாக குருவினுடைய பார்வை ராசியில் பதிகின்ற பொழுது நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அந்த அளவுக்கு பொருளாதார நிலை இடம் கொடுக்கும். பாக்கிகள் வசூலாகி பணவரவை பெருக்கும். சனி 5ல் இருப்பதனாலே பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு புதிய தொழில் சம்பந்தமாக நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இன்று உங்களுக்கு இனிய நாள், யோகமான நாள். சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் விக்னேஸ்வரனை நீங்கள் வணங்கினால் விக்னங்கள் அகலும், வெற்றிகள் குவியும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கின்ற நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குழந்தைகளை நலங்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகின்றன. பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. பெற்றோர் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீர்கள். வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். 9லே கேது இருப்பதனாலே பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பும் உண்டு. குடும்பத்துடன் உல்லாச பயணங்களை மேற்கொள்ளும் சூழல் உருவாகலாம்.
மகர ராசி நேயர்களே, ராசியில் சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் இருக்கின்றது. எனவே கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். அலைபேசி மூலம் வரும் தகவல் அதிகாலையிலேயே நல்ல தகவலாக இருக்கும். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. மனக்கவலைகள் மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொட்டது துலங்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும் நாள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஜென்மத்தில் ராகு 7லே கேது இருப்பதனாலே சர்ப்பகிரகத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். ஒரு சில நாட்களில் ஏற்றமும் இறக்கமும் இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு இனிய பலன்கள் கிடைக்கும். குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்திலும் பதிகிறது, 2ஆம் இடத்திலும் பதிகிறது. எனவே வரவுக்கேற்ற செலவு உங்களுக்கு உண்டு. ஒரு தொகை செலவழிந்த பின்னர் அடுத்த தொகை வந்தாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். பொதுவாகவே தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் நாள் இந்த நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆணைமுகனை வணங்குவது மேலும் நன்மை தரும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை ராசியில் இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கவலைகள் தீர புதியவர்கள் யோசனை சொல்வார்கள். அதிகாரிகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். அரைகுறையாக இருந்த காரியம் இப்பொழுது முழுமையடையும். பூர்வீக சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் முன்னேற்றத்துக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். 3லே செவ்வாய் இருப்பதனாலே உங்களுக்கு உடன்பிறப்புகளும் உறுதுணையாக இருப்பார்கள். உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.